ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த நாள் ஆசீர்வாதி நாளாய் அமையப் போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான இன்றைக்கு ஆவியானவர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். லூக்கா நற்செய்தியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 48வது இறை வார்த்தை. கன்மலையின் மேல் அஸ்திவாரம். உங்களுடைய அஸ்திவாரம் எதில் இருக்கிறது? ஆண்டவராய் இயேசுவின் மேல் கட்டப்பட்டிருக்கின்றீர்களா? ஆண்டவரே இதை குறித்து அற்புதமாய் சொன்னார். ஒருவன் என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செய்வான் என்று சொன்னார். அவன் கண்மலையில் கட்டப்பட்ட வீடாயிருப்பா. அஸ்திவாரம் அதில் போட்டிருக்கு. இந்த கண்மலையில் இருக்கும் பொழுது அந்த அஸ்திவாரம் போடப்பட்ட இடத்துல அப்படி இருக்கும். அப்படியே எந்த வெள்ளம் வந்தாலும் அது சாயாதபடி. அப்படியானால் நீங்களும் நானும் ஆண்டவரிடத்திலே வர வேண்டும். இந்த நாட்களிலே வேதம் வாசித்தீர்களா? ஜெபித்தீர்களா? ஆண்டவர் சமூகத்தில் தேசத்துக்காய் திருச்சபைக்காய் ஜெபித்தீர்களா? எனக்கு அருமையான உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் வர வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் ஆலோசனை கொடுக்கிற தேவன். அவர் வார்த்தைகளை கேட்கும்போது அவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்திலும் ஆலோசனை கொடுப்பார். அந்த கண்மலையில் கட்டப்பட்ட அந்த பாறையின் மேல் கட்டப்பட்ட அஸ்திவாரம். எனக்கு அருமையானவர்களே, கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னதாக சுனாமி வந்தது. அந்த நாட்களிலே நான் கன்னியாகுமரி ஊரிலே விசைப்படகுகளை பணியாற்றி கொண்டிருந்தேன். அந்த நாள் நான் தூத்துக்குடி பட்டணத்தில் இருந்தேன். அடுத்ததாக நான் சென்று கடந்து போனபோது அநேக விசைப்படகுகள் உருண்டு புரண்டு கடந்தது. எல்லா இடத்திலும் அந்த வெள்ளமானது விட்டு வைக்கவில்லை. ஆனால் அதில் உயரமான ஒரு மலை போல ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துல இருந்த அந்த கட்டடம் மாத்திரம் அப்படி இருந்தது, சேதமல்லாதபடி இருந்தது. வேதம் எத்தனை உண்மையோ அதை நான் அந்த இடத்துல நான் காண முடிந்தது. கன்னியாகுமரி ஊரிலே மீன்பிடி துறைமுகத்தில் நடந்த காரியத்தை நான் என் கண்ணால் கண்டதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சாதாரணமாக ஒரு பாறைகளை கட்டியிருப்போம் என்று சொன்னால் அது இத்தனை உறுதியாக இருக்கும் என்று சொன்னால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் கட்டுவோம் என்று சொன்னால், விசுவாசத்தோடு நாம் இருப்போம் என்று சொன்னால், இதில் நீ எது கட்டுவாயோ அது கட்டப்பட்டு இருக்கும். அது இயேசுக்குள்ளாய் நாம் வரும் பொழுது இயேசு மேல் அவருடைய ஆணி பாய்ந்த கரத்தினால் என்ன வார்த்தையை நமக்கு சொல்கிறாரோ அவர் நாவினால் அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி நடக்க நாம் செயல்படும் பொழுது இந்த நாள் ஆசீர்வாதத்தினாலாய் அமையும். தோல்வி மேல் தோல்வி கண்டு கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டு அதிலே நிற்காதபடி ஆண்டவர் சமூகத்தில் கேட்டு இந்த வார்த்தையை கேட்டு நான் இன்னைக்கு என்ன செய்யணும் ஆண்டவரை, அந்த வார்த்தையை தாங்கன்னு கேட்கும்பொழுது அவர் ஆலோசனை கொடுப்பா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையில் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். அவரிடத்தில் கேட்டு பாருங்கள். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னவர், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னவர். நீங்கள் அவரிடத்தில் கேட்கும் பொழுது வார்த்தையை கொடுப்பா, வார்த்தையை கொடுப்பா, ஆலோசனை கொடுப்பா, அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. மோசே ஆண்டவரிடத்தில் கேட்டபோது உன் கையை நீட்டி என்று சொன்னார். சமுத்திரத்தில் கையை நீட்டினால் ஆண்டவர் காற்றை அனுப்பினார். யோசுவா ஆண்டவரிடத்தில் கேட்டபோது கையை அல்ல, நீ காலை கொண்டு வந்து தண்ணீரில் வை என்று சொன்னார். யோர்தான் பிரிந்தது, வழி பிறந்தது. உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டுடைய வார்த்தை கேட்பவராக மாத்திரம் அல்லாதபடி அதில் நடப்பதற்கு நாம் ஆண்டவர் சமூகத்தில் நிற்போம் என்று சொன்னால் நாம் உறுதியாக இருப்போம். எல்லா சூழ்நிலையும் உறுதியாக இருப்போம். கர்த்தரை மாத்திரம் நாம் நம்பியிருப்போம். நம்மை பார்ப்பவர்கள் இயேசுவை மகிமைப்படுத்துவார்கள். உங்களை பார்க்கிற ஜனங்கள் மெய்யாகவே கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஈசாக்கை குறித்து பேசின அதே வார்த்தைகளை கர்த்தர் பேச வைப்பா. உங்கள் செவிகள் கேட்கும். எனக்கு அருமையானவே, இன்றைக்கு ஆண்டவர் உறுதியாய் நிற்கும்படியா, நீங்கள் நிற்கும்படியா பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அருள்வாராக. அந்த ஆவியானவர் சகல சத்தியத்திலும் உங்களை நடத்துவாராக. நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சொத்துரிக்கிறோம். உம்முடைய பாதத்தில் நின்று ஜெபிக்கிறோம். தகப்பனே, கண்மலையாகிய கிறிஸ்து மேல் நாங்கள் ஒவ்வொருவரும் அடித்தளம் விட்டு கட்ட நீங்கள் கிருபைதாரும். இயேசு சுவாமி, உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்மிடத்தில் வந்து உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க கிருபைதாரும். அப்படியே நீர் செய்வதற்காக நன்றி. அப்படியே இந்த நாளை நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. ஆசீர்வதியும், அழுகச் செய்யும்.
இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.